உணவுப் பொருட்களுக்கு ஒரே மாதிரியான ஜிஎஸ்டி போட வேண்டும் என்பதை தமிழ்நாடு ஹோட்டல் உரிமையாளர் கூட்டமைப்பின் தலைவர் ஸ்ரீனிவாசன் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனிடம் நகைச்சுவையுடன் கூறியது கவனம் பெற்றுள்ளது. கோவை மாவட்டத்தில் உள்ள கொடிசியா வளாகத்தில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தொழில் அமைப்பினருடன் ஆலோசனை நடத்தினார். அப்போது பேசிய தமிழ்நாடு ஹோட்டல் உரிமையாளர்கள் கூட்டமைப்பின் தலைவர் ஸ்ரீனிவாசன், குடும்பமாக வந்து உணவு சாப்பிடுபவர்களுக்கு பில் போடும்போது கம்ப்யூட்டரே திணறுதுங்க மேடம் என நகைப்புடன் கூறினார். உங்க பக்கத்தில் இருக்கிற எம்எல்ஏ வானதி ஸ்ரீனிவாசன் தங்களின் ரெகுலர் கஸ்டமர் என்றும் அவர் வரும்போதெல்லாம் சண்டை போடுவதாகவும் நகைச்சுவையாக பேசினார். ஸ்வீட்டுக்கு 5%, உணவிற்கு 5%, காரத்திற்கு 12% ஜிஎஸ்டி போடப்படுகிறது என்றும் பல பண்டங்களுக்கு 28% வரை ஜிஎஸ்டி போடப்படுகிறது எனவும் குறிப்பிட்டுள்ளார். எனவே உணவுப் பொருட்களுக்கு ஒரே மாதிரியான ஜிஎஸ்டி போட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். அது உங்கள் பக்கத்தில் இருக்கிற எம்எல்ஏ எங்களுடைய ரெகுலர் அன்னபூர்ணா கஸ்டமர் வர்றப்பெல்லாம் சண்டை போடுறாங்க அந்த அம்மா கடையில். ஏன்னா எங்களுக்கு நீங்கள் ஸ்வீட்டுக்கு 5% வச்சுருக்கீங்க ஜிஎஸ்டி, இன்புட் கொடுக்குறீங்க. ஃபுட்டுக்கு 5% வச்சுருக்கீங்க, இன்புட் கிடையாது. இந்த காரத்துக்கு 12% வச்சுருக்கீங்க. இந்த அம்மா வர வேண்டியது ஜிலேபி சாப்பிட வேண்டியது, அடுத்தது காஃபி கொடுக்கணும், காரம் வேணுங்கிறது. காரத்துக்கு 12ன்னு சொன்னால் உடனே சண்டைக்கு வர்றது. இது டெய்லி எங்களுக்கு நடக்குது பிரச்சனை. ஒரே பில்லில் ஒரு ஃபேமிலிக்கு டிஃப்ரெண்ட்டாக ஜிஎஸ்டி போட்டு கொடுக்கறது கஷ்டமாக இருக்குது. ஒரு பன்னுக்கு ஜிஎஸ்டி கிடையாது, பன்னுக்குள்ளே ஒரு க்ரீம் வச்சுட்டா அதுக்கு 18% ஆயிடுது. கஸ்டமர் என்ன சொல்கிறாரு, நீ க்ரீமையும் ஜாமையும் கொண்டா நானே வச்சுக்கிறேங்க. கடை நடத்த முடியல மேடம். அதனால் ஒன்றா எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி ஜாஸ்தி பண்ணிடுங்க. இல்லைண்ணா இன்னொன்று, இதே அம்மா வந்து உங்கள் எம்எல்ஏ அம்மா தான் இதெல்லாம் பண்ணுறதுங்க. அவங்க எங்கள் தொகுதியில் இருக்காங்க. கடையில் வந்துட்டு வடநாட்டில் அதிகம் ஸ்வீட்டு சாப்பிட்றாங்க, அதனால தான் அம்மா இங்கே அதுக்கு 5%, காரத்துக்கு 12 பண்ணிட்டாங்கங்கிறாங்க. நான் சொன்னேன், இல்லைங்க அப்படியெல்லாம் இல்லை, தமிழ்நாட்டில் ஸ்வீட், காரம், காஃபி அப்படி தான் போகும். அதனால் தயவு செஞ்சு அதை கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க மேடம். ஸ்டேட் வாரிய டாக்ஸ் போடுறது இல்லைங்க. இல்லைங்க மேடம், இந்தியாவுக்கு போற சேர்த்து நீங்க ஏத்தி விட்டாலும் சந்தோஷம். சார் ஒரே மாதிரியே பண்ணுங்க, தனித்தனியா வைக்காதீங்க. ஏன்னா வீடு ஒரு ஃபேமிலி வந்து கம்ப்யூட்டர் திணறுது மேடம் பில் போடுறது. அதுவும் அந்த ஜிஎஸ்டி ஆஃபீஸருக்கு இன்புட் கிரெடிட் எடுக்கிறப்போ ஒரே கிச்சனில் தான் எல்லாம் பண்ணுறாங்க. இன்புட் எடுக்கிறப்போ அதே கேஸு, அதே ஸ்வீட் மாஸ்டர், அதே கடலை மாவு, அதே மைதா மாவு, இன்புட் எப்படி மேடம் எடுக்க முடியும்? அதில் ஆஃபீஸர்ஸ் திணறிடுறாங்க. ஸோ அவங்களுக்கு